இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் லட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து மக்கனா வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ மக்கனா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு லட்டு வந்து ரெடி பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும், அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வரணும் வந்து போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெந்துச்சா இல்லைன்னு எப்படி பார்க்குதுன்னா, ஸோ இது மாதிரி கிறிஸ்பியாக வந்து ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அவுல். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அவுல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தட் கொஞ்சமாக வந்து அவுல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து வறுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ப்ரெக்னென்சியில் எஸ்பெஷலி வீக்லி வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ கடையில் போட்டு வாங்குறத விட இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வந்து வறுத்துட்டு போயிருக்கோம். நம்ம கண்டிப்பாக நல்லா வந்து ஆற வைக்கணும். அப்படியே வந்து மிக்சியில் போட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறந்துச்சு. இதுவும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் நம்மளோட பிபியோட லெவல் வந்து கம்மி பண்ணுறது கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நார்மலாக பிபியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கிறதுனால என்ன ஆகுனா பிபி வந்து தானாகவே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ நல்லா வந்து இப்படி வறுத்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுனால நம்மளோட பிபி லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து யூஸ்வலி நம்ம வந்து இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து காமிக்கும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் க்ரீம்ஸு அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி இன்டேக் நம்மளோட ஃபுட்டு வந்து ப்ராப்பரான ஃபுட்டு நல்லா வந்து டயட் வந்து எடுத்தாவே போதும், நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஹை ப்ரோட்டீனானது கடலைப்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகப்படுத்தும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாதாம் வந்து ஆட் பண்ணிடலாம். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ப்ரெக்னென்சி டைமில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதாம் அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து இது வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வறுத்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வரட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன கீன்னா இது என்னத்துக்குன்னா இது வந்து டேட்ஸு நேச்சுரலான ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் வந்து போட்டுக்கோம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் போட்டு நேச்சுரலான ஸ்வீட்காக வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். கீ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கோம். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கீ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த அளவுக்கு வந்து போதும். இந்த சூட்டில் அப்படியே வச்சுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து இந்த மாதிரி எதுனா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துக்கினா இது வந்து இதில் இந்த கவருக்குள்ளே போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து மிக்சியில் போடுற அப்படின்னா ஆகும்னா அப்படியே போட்டோம்னா மிக்சி வந்து போயிடும், சரியாக மசியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து
கவருக்குள்ளே போட்டுட்டு இங்கே வந்து பாருங்கள் கவருக்குள்ளே வந்து போட்டுட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி இடிச்சுக்கணும். ஸோ தட் மிக்ஸி வந்து போகாமல் இருக்கும். ஸோ இந்த குட்டி பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களாம். கிவ் பேபி ஐ வில் டூ இட் வெயிட். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இடிச்சுட்டு இருக்கு. அம்மா வில் டூ தட். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவுல் மிக்சிக்கு வந்து போட்டுக்கலாம். இது வந்து மிக்சிக்கு வந்து போட்டுக்கலாம். எஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே போதும் பேபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு அரைச்சிக்கலாம். 1 செகண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓகே இந்த மாதிரி வந்து பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து அரைச்சிக்கணும் இதுவும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து போட்டு போகிறோம். ஆல்ரெடி வந்து அங்கே வந்து அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட் பேட்சும் வந்து அரைச்சிட்டோம். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஸ்வீட் நேச்சுரலான ஸ்வீட்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கோங்க பேபி. நைஸ். ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இதெல்லாம் வந்து இது இன்னொருத்தோட மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சிக்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைஞ்சி இல்லைன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்து ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு தான் ஸோ நம்ம வந்து அந்த பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போத்தையும் வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து ஸ்வீட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பால்ஸ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். Circle keep. Okay. You want to keep circle? Yeah. Okay, fine. இங்க வேறாங்க வச்சு. Okay. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் இந்த மாதிரி பால்ஸ் வந்து பிடிச்சின்னு இருக்கோம் லட்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குவான்டிட்டி கூட நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ரொம்ப வந்து அதிகமாகவும் சாப்பிடாம நம்ம பவுட்ரு மாதிரி நின்னாக்கா யூஸ்வலாக வந்து பாலில் போட்டு குடிக்கணும், அப்படியே வந்து சாப்பிட முடியாது. ஸோ இது மாதிரி லட்டு கண்டினாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. யா யூ ஹாவ் டேஸ்ட் அண்ட் டெல் மீ.
How is it? It's good. Okay. ஸோ எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து பிடிச்சி வச்சிடலாம். ஸோ 15 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்கு 4 மெம்பர்ஸ்க்கு ஒன்றுன்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் லட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியான லட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹெல்த்துக்கும் வந்து அவ்வளோ நல்லது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.